பொதுவாக வந்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் இந்த பேட்டரி வந்து எப்படி இருக்கும், அது எங்கே வந்து பிளேஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது. அதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாமா? கண்டிப்பாக பண்ணலாம். இப்போ நம்ம பார்க்குற மாடல் பார்த்தீங்கன்னா இது வந்து மேக்னஸ் நியோ. ஓகே. இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா வந்து பேட்டரி வந்து இதில் ஸ்லாண்டிங் இதில் வந்து நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. எதுக்காக இதை மென்ஷன் பண்ணுறோன்னா எல்லா வண்டியிலையுமே, அதாவது எல்லா EV ஸ்கூட்டர்லையுமே இதே மாதிரி இருக்காது. சில வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா நம்ம கால் வைக்கிற இடத்துல இந்த இடத்துல வரும். ஓகே. இந்த கீழ் பக்கத்தில். ஆமாம், அது மாதிரி டிசைன்ஸு உள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்லாண்டிங்காக வரும், கொஞ்சம் படுக்க போட்டிருப்பாங்க, இந்த மாதிரி வரும். ஸோ இந்த வெஹிக்கிள் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம வீடியோக்காக உள்ளே வந்து சம் ஸ்க்ரூஸ் வந்து ஆல்ரெடி வந்து நம்ம கலட்டி வச்சுருக்கோம். ஓகே. இந்த இடத்துல கிளிப்பில் வந்து 2 ஸ்க்ரூஸ் வரும், நம்ம ஆல்ரெடி ரிமூவ் பண்ணிட்டோம். ஓகே. அவ்வளோதான், நம்ம எடுத்துட்டோம். இப்போ பேட்டரியை கையில் எடுத்துடலாம். நல்ல வெயிட் இருக்குல்ல? நல்ல வெயிட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.3 கிலோவாட் பேட்டரி. இது வந்து ஒரு லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரி ஆக்சுவலாக. இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிலோவாட்ஸ் வந்து மாறும். ஆமாம். இது வந்து சார்ஜ் போட்டது வெளியே எடுத்து சார்ஜ் போட முடியும். இதில் நம்ம டேரெக்டாகவும் நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம். நம்ம கம்பெனி ப்ரொவைட் பண்ண சார்ஜர் வந்து டேரெக்டாகவும் நம்ம போட்டுக்கலாம். ஓகே. வெஹிக்கிள் இன்னொரு இடம் காட்டுறேன். இந்த இருக்குது ஃப்ரண்ட்டில். இது வந்து வெஹிக்கிளோடைய சார்ஜிங் சாக்கெட். ஓ, அதுலேயும் சார்ஜ் போடலாம். ஆமாம், நம்ம ரெகுலராக போடக்கூடியது வந்து இதில் தான் நம்ம யூஸ் பண்ணணும் ஆக்சுவலி. ஓகே. பட் சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மாடி வீட்டுக்கு நம்ம அர்ஜென்சிக்கு நம்ம போகிறோம், இல்லை ஒரு ஃப்ளட் வருது, இந்த மாதிரி டைம்லலாம் நம்ம பேட்டரி சேவ் பண்ணனா கூட இந்த பேட்டரி வந்து நம்மளால் கையில் வந்து எடுத்துக்க முடியும். ஓகே. ஓகே, அவ்வளோதான். இதோட சார்ஜிங் டைம் எவ்வளோ ஃபுல்லாக? சார், இதோடைய சார்ஜிங் டைம் பார்த்தீங்கன்னா 0 to 100 வந்து உங்களுக்கு வந்து ஒரு 5 hours எடுக்கும். 5 hours எடுக்கும். ஆமாம். பட் இதில் வந்து 20 to 30% நம்மளுக்கு இதில் சார்ஜ் இருக்கிற பட்சத்தில் ஒரு 3-3.5 மணி நேரத்தில் ஃபுல் ஆகிடும். எஸ். பட் பேட்டரி வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இறக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல? ஆமாம், பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 20-80% ஒன்று உண்டு. ஓகே. அதாவது 20க்கு பிலோவாகவும் போயிடக்கூடாது, 80 வரைக்கும் வெயிட் பண்ணி சார்ஜ் எடுக்கும். அது 80 அபோவ் எவ்வளோ நாளும் எடுத்துக்கலாம். ஓகே. 80க்கு கீழே எடுக்க வேண்டாம், சைக்கிள்ஸ் அடிவாங்க. ஓகே. நல்லா இருக்கும். சார்ஜிங் வந்து டைமிங் வந்து ஃபுல் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு அது எடுத்துக்கும். அதுக்கப்புறம் வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடும். நம்ம வந்து கொஞ்சம் ஒரு 70% அடிக்கடி இப்படி சார்ஜ் போடுறது நல்லதா? எப்படி? நல்லது கிடையாது சார். அது வந்து நம்ம மொபைல் மாதிரி தான் ஆக்சுவலாக. ஒரு நிமிஷம். அது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சும்மா நம்ம வந்து அதை சார்ஜ் போட்டுக்கிட்டே இருக்கும்போது அதோட சைக்கிள்ஸ் வந்து அது கவுண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே. நம்மளுக்கு தேவைக்கு நம்ம போட்டுட்டு அதை நம்ம வந்து கட் பண்ணுறதுங்கிறது வந்து கரெக்டு. அப்போ வந்து அடிக்கடி சார்ஜ் போடுறது பேட்டரி ஹெல்த் கிடையாதா? பேட்டரி ஹெல்த்தே கிடையாது. நீங்கள் ஒரு 20%க்காவது கீழே போயிருந்தால் தான் சார்ஜ் போட்டிங்கன்னா தான் அதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே. அதே மாதிரி நம்ம ஒரு அர்ஜென்ட்டுக்கு நம்ம வீட்டில் இருக்கோம், ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம டீ குடிக்க போகிறோம், இந்த கேப்பில் போடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் போட்டிங்கன்னா நீங்கள் நினச்சிக்கலாம் பேட்டரிக்கு நம்ம வந்து சார்ஜிங் கரெக்டாக அந்த கேப்பில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு உண்டு. ஆனால் பேட்டரியோட லைஃப் வந்து டவுன் ஆகிட்டே. எஸ். ஓகே.